வணக்கம், வெல்கம் டு அனிஸ் டிசைனர். இன்றைக்கி ஒரு ரெடிமேட் சோழி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து அவங்க கொடுத்துருந்த சாட்டின் லைனிங், கீழே இருக்கிறது வந்து ஸ்கர்ட் போர்ஷன் பாவாடை, மேலே இருக்கிறது வந்து டாப் போர்ஷன். இந்த டாப் போர்ஷனுக்கு நெட் ஃபேப்ரிக் வந்து பத்தலை. இதுக்கு வந்து நான் கீழே பாவாடையிலேருந்து தான் எக்ஸ்ட்ரா வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அது எப்படி நம்ம வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம டாப் போர்ஷன் வந்து கட் பண்ணணும். அதுக்கு அவங்க கொடுத்துருந்த லைனிங், சாட்டின் லைனிங் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். உண்மையிலே துணி வந்து ரொம்ப மட்டமாக தான் இருந்துச்சு லைனிங் வந்து. ஆனால் அவங்க அதிலே தைங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் அதிலே ஸ்டிச் பண்ணுறேன். இதுக்கு வந்து மேலே 1/2 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு, அதிலேருந்து ஷோல்ட்ரு வந்து 7 இன்ச்சு இந்த பொண்ணுக்கு அந்த 7 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணுறேன். 7 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு மறுபடி ஷோல்ட்ரு நம்மளோட நெக்கு வித்து வந்து நான் 7ல் பாதி வந்து வைக்கேன். 3.5 இன்ச் வந்து வைக்கிறேன். 3.5 இன்ச் வச்சுட்டு ஆம்ஹோலும் அதே 7 இன்ச் வந்து நான் வந்து மார்க் பண்ணுறேன். ஆம்ஹோல் டெப்த் வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் மார்பு சுற்றளவு வந்து இவங்களுக்கு 8.5, அந்த 8.5 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு ஈஸ் அண்ட் சீம் அலவன்ஸ் ரெண்டுமே சேர்த்து நான் 2 இன்ச் வந்து கொடுக்குறேன். இவங்களோட டாப்போட ஃபுல் லென்த் 23 வந்து வேணும். ஆனால் லைனிங்கில் 20 தான் இருந்துச்சு. இதை விடமே மெயின் பீஸ் வந்து கம்மியாக இருக்குது. அந்த 20 இன்ச்சை நான் அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் கீழே வந்து அந்த பாவடையிலேருந்து கட் பண்ணி நான் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். அதனால் 20 சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு நம்மளோட கேப் லைன் வந்து நம்ம மார்க் பண்ணோம் பார்த்திங்களா, 7ல் வந்து பாதி 3.5, அந்த 3.5 இங்கே வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு கேவ் லைன் வந்து மார்க் பண்ண போகிறோம். வளைவுகள் வந்து மார்க் பண்ணியாச்சு. வளைவுகள் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர்லேருந்து நம்மளோட வேஸ்ட் லென்த் வந்து எவ்வளோன்னு பார்க்கும். இந்த பொண்ணுக்கு வந்து 14 இன்ச் இருந்துச்சு. அந்த 14 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு வேஸ்ட் ரவுண்ட் வந்து 7 இன்ச்சு, அந்த 7 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஈசன் சீமனன்ஸ் வந்து கொடுத்துட்டு கீழே அப்படியே நேராக வந்து வளைச்சி விட்டுருக்க வேண்டியதுதான். நேராக கொண்டு வந்து முடிச்சுட்டு நம்ம வந்து கீழே 1/2 இன்ச் அந்த நம்ம வந்து ஜாயின் பண்ணணும்ல, அதுக்காக விட்டுக்கோங்க. ஆம்ஹோலில் 1/2 இன்ச் கொடுத்துக்கோங்க. கழுத்துக்கு எல்லாத்துக்கும் சீமனன்ஸ் கொடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து பேக் நெக்குக்கும் ஃப்ரண்ட் நெக்குக்கும் கழுத்து நீளம் வந்து மார்க் பண்ணல பாருங்கள். ஏன்னா அந்த நெட் ஃபேப்ரிக்லேயே கழுத்து வந்து டிசைன் பண்ணி கொடுத்துட்டாங்க ஃப்ரண்ட் சைடு. அதனால் நான் ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணல, பேக் சைடு மட்டும் ஒரு 4 இன்ச்சுக்கிட்ட வந்து நான் மார்க் பண்ணி கழுத்து வந்து ரவுண்ட் கழுத்து வச்சு எடுத்துக்கிட போகிறேன். நான் சென்டர் வந்து கட் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, அதிலேருந்து நம்ம ஒன் சைடு வந்து நெக் வந்து ட்ரா பண்ணியிருந்தோம்னா அதை வந்து மார்க் பண்ணியிருந்தோம். 3.5 இருக்கும். அதே 3.5 வந்து இந்த சைடு மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டரும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த நம்ம நெட் ஃபேப்ரிக் வந்து கொடுத்துருந்தாங்க பார்த்திங்களா, அதை வந்து இந்த சாட்டின் மேலே வச்சு நம்ம சுற்றி வந்து பின் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ வந்து நான் சுற்றி பின் பண்ணி வச்சிட்டேன். சாட்டின் வந்து கீழே இருக்கிற மாதிரி வச்சுட்டு நெட் ஃபேப்ரிக்கோட ராங் சைடு வந்து மேலே இருக்கணும். சாட்டினோட ரஃப் சைடு வந்து அந்த நல்ல நெட்டோட நல்ல பக்கத்துக்கு மேலே இருக்கணும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து நெட் ஃபேப்ரிக் அப்படிங்கிறதுனால நம்ம சாட்டினை திருப்பும்போது உள்ளே வந்து அந்த நெட்டுக்கு உள்ளே வந்து நமக்கு வந்து சாட்டின் வந்து விசிபிளாக தெரியணும். அதனால் இப்போ வேறு ஏதாவது லைனிங், வேறு ஏதாவது ஃபேப்ரிக்னால் நம்ம நல்ல பக்கம் வச்சு தானே தைப்போம். ஆனால் இதில் வந்து அப்படி தைக்கக்கூடாது. சாட்டின் வந்து அந்த நெட்டுக்கு மேலே வந்து தெரியணும். அந்த மாதிரி வச்சு தைங்க. அதனால் சாட்டினை வந்து நான் கீழே வச்சு நெட் ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ கழுத்தை வந்து அதே வாக்கில் வந்து நம்ம தைச்சிட்டு சின்ன சின்ன நாச் கொடுப்போம்ல, அந்த மாதிரி சிசர் கட் கொடுத்துட்டு நம்ம வந்து டேர்ன் பண்ணி எடுக்கணும்.
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட லைனிங்கை விடையுமே நெட்டு வந்து சின்னதாக தான் இருக்குது. அந்த நம்ம லைனிங்கை விடையுமே அந்த பொண்ணோட ஹைட்டுக்கு வந்து கூட. அதனால் அதில் வந்து நம்ம அட்டாச்மெண்ட் வந்து கொடுக்கணும். இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, பேக் சைடு வந்து ஃபுல் ஓப்பன் தான். இதுக்கு நெக் பீஸை வந்து நம்ம கட் பண்ணி அப்படியே டர்ன் பண்ணி எடுக்க போகிறோம். பேக் சைடு தைக்கும்போது என்ன பண்ணுங்கள், சேட்டின் மேலே தையல் விழுற மாதிரி வச்சு தைங்க. அப்படின்னா தான் திருப்பும்போது சேட்டின் வந்து நெட்டுக்கு மேலே வந்து தெரியும். இந்த ஒரு மாறுதல் தான் பின்னாடி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது. அப்படின்னா சேட்டின் துணி மேலே வந்து தையல் விழணும். அதை நம்ம டர்ன் பண்ணும்போது நெட்டுக்குள்ளே அந்த சேட்டின் வந்து தெரியும். சரிங்களா? இனிமேல் நம்ம எப்போதும் சுற்றி லைனிங்கும் மெயின் பீஸ் அட்டாச் பண்ணோம்ல, அந்த மாதிரி சுற்றி படிமான தையல் வந்து மேல் தையல் வந்து போட்டு விட்ருங்க. நமக்கு வந்து டாப்போட ஹைட் வந்து 23 வந்து வேணும். இப்போது அந்த நெட் ஃபேப்ரிக் இருக்குது பாருங்கள், அது வந்து எவ்வளோ இருக்குன்னா 17 இருக்குது. நமக்கு 23 வேணும். அப்போ 6 இன்ச் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ இதை தான் நம்ம வந்து பாவாடையில் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது நம்மளோட சோழி ஸ்கர்ட் இருக்குது பார்த்திங்களா, பாவாடை. இந்த பாவாடையை வந்து நான் எடுத்துகிட்டு அதில் 8 இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து மேலே வந்து ஜாயின் பண்ணுவோம்ல, அதுக்கு எப்படியும் ஒரு 1/2 இன்ச்சுக்கிட்ட போகும். அதனால் நான் என்ன செய்கிறேன்னா 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு 8 இன்ச்சுக்கு மேலே ஒரு தையல், கீழே ஒரு தையல். ஏன் அப்படின்னா, நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணாமல் நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த லைனிங்கும் மெயின் பீஸையும் வச்சு வெட்டினதுக்கப்புறம் தைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதே நம்ம அந்த நடுப்பகுதி 8 இன்ச்சு மார்க் பண்ணதுக்கு மேலேயும் கீழேயும் தையல் போட்டோம் அப்படின்னா, அந்த சென்டரை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு மேலேயும் தையல் பிரியாது, கீழேயும் தையல் பிரியாது. ஈஸியாக நம்ம வந்து எப்போதும் தைக்கிற மாதிரி பாவாடை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால் 8 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு தையல், கீழே ஒரு தையல் வந்து போட்டுவிட்டு நம்ம தைக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா நீவி விட்டு தைக்கணும். மேலே வந்து ஏன்னா லைனிங் வந்து புஷ்ஷுன்ட்டு வந்து மேலே வருது. அது வந்து துணி மேலே வராமல் இருக்குன்னா மேலேயும் நீவி விட்டு கீழேயும் நீவி விட்டு கரெக்டாக அந்த இடத்துல இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். நல்லா துணியை வந்து கீழேயும் மேலேயும் இழுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். சைடில் வந்து இழுக்காதீங்க, மேலேயும் கீழேயும் மட்டும். நான் ஸ்டிச் பண்ணுறேன் பார்த்திங்களா, அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ வந்து லைனிங் வந்து மேலே தூக்கிட்டு நிற்காது, கீழே லைனிங் பத்தாமல் போயிடும் சில டைம் நம்ம வந்து சரியாக இழுத்து தைக்காட்டி. அதனால் இந்த மாதிரி தைச்சி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணதுக்கு மேலேயும் கீழேயும் தையல் போட்டோம் பாருங்கள். இப்போ நம்ம சென்டராக கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மேலேயும் அந்த லைனிங்கும் மெயின் பீஸும் பிரிஞ்சு வராது, கீழேயும் லைனிங்கும் மெயின் பீஸும் பிரிஞ்சு வராது. அதனால் இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த கீழே வந்து நம்ம இடுப்பில் வந்து பட்டி போர்ஷன் இருக்கும் தெரியுமா, கயிறு ஜாயின் பண்ணுறது, அதில் தான் டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நான் என்ன செய்ய போகிறேன்னா ஸ்கர்ட்டுக்கு கீழே வர மாதிரி கொடுக்க போகிறேன். உங்களுக்கு புரியுதா? பாவாடை கோக்குற இடத்துல வந்து பட்டையாக டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க தெரியுமா, ஹிப் பெல்ட் மாதிரி. அதை வந்து நான் பாவாடைக்கு கீழே கொடுக்கேன். அப்படின்னா டிசைன் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் அந்த டாப் போர்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் எங்கே அந்த டிசைன் முடியுதோ கரெக்டாக அந்த இடத்துல வச்சு நம்ம ஸ்கர்ட் போர்ஷனில் வெட்டி எடுத்தோம்ல, அதை வந்து முன்னையும் பின்னையும் வந்து ஜாயின் பண்ணி எடுக்க போகிறேன். நம்ம இப்படி தைச்சிட்டு படிமான தையல் வந்து போட்டு விட்டோம் அப்படின்னா இதில் வந்து ஜாயிண்ட் போட்டிருக்க இடமே நமக்கு வந்து தெரியாது, நல்லாவே நீட்டாகவே இருந்துச்சு. மேலே வந்து படிமான தையல் போட்டுட்டு இதே மாதிரி பேக் சைடுக்கும் நம்ம வந்து இதில் எந்த அளவுக்கு அட்டாச் பண்ணியிருக்கோமோ அதே அளவுக்கு பின்னாடி அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு ஊக்கு எல்லாம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடணும். நம்ம லைனிங் வந்து மடிச்சடிக்காமல் இருக்கும், அதையும் வந்து நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரண்ட் சைடுக்கு பண்ண மாதிரி பேக் சைடும் அந்த கட் பண்ண பீஸை வந்து ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் வந்து அவங்க நார்மலாக தான் கேட்டிருந்தாங்க. அந்த நெட் ஃபேப்ரிக் இருந்துச்சு பார்த்திங்களா, அதிலே டிசைன் கொடுத்துருந்தாங்க. அந்த டிசைன் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வச்சு தைக்க சொல்லிட்டாங்க. அதுமாரி நம்ம ஷோல்டர் வந்து 2 பக்கமும் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு சைடு வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஓப்பன் வைக்கணும். வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து நெட் ஃபேப்ரிக் வந்து அட்டாச் பண்ணும்போது எப்படி அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம வந்து
எப்போதுமே ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணுவோம் பாருங்கள், அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாக வந்து எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் பாருங்கள், அந்த உள்ளே இருக்க துணியை அப்படியே பாடி பார்ட் பக்கமாக ஸ்லீவ் பக்கமாக எடுத்து விடாமல் நம்மளோட ஸ்கர்ட் போர்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த சைடாக எடுத்து விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம். மேலே படிமான தையல் போட்டோம் அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ணுறது வந்து அந்த ஸ்லீவ்கிட்ட நமக்கு தெரியாது, அந்த நெட்டில் வந்து தெரியாது, நீட்டாக வந்து ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த மாதிரி அடுத்த திருப்பு நெட் ஃபேப்ரிக்லாம் நம்ம தைக்கும்போது இந்த மாதிரி தைச்சி வந்து எடுத்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நீட்டாக வந்து கிடைக்கும். இப்போ நம்ம வந்து பாவாடைக்கு வந்து பட்டி வைப்போம் பார்த்திங்களா, அது வந்து கட் பண்ண போகிறோம். நான் வந்து 5 இன்ச்சில் வந்து எடுக்க போகிறேன். 5 இன்ச் வித்தில் வந்து பட்டி வந்து எடுக்க போகிறேன். லென்த் வந்து அந்த ஸ்கர்ட் போர்ஷன் எவ்வளோ இருக்கோ அதை விட எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து சைடு ஓப்பன் வந்து மடிச்சடிக்கணும் பார்த்திங்களா, அதனால் எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கோங்க. எனக்கு துணி பத்தலை, அதனால் நான் வந்து ஜாயின் வந்து பண்ண போகிறேன். அதனால் இன்னொரு ஃபேப்ரிக் எடுத்து அதில் வந்து ஜாயின் போட போகிறேன். இப்போ நம்ம வந்து கீழே வந்து ஒரு ஃபோல்டு மட்டும் பண்ணி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கர்ட் போர்ஷனோட அந்த பட்டியை வந்து ஜாயின் பண்ண போகிறேன். நான் வந்து ராங் சைடு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ரைட் சைடு டர்ன் பண்ண போகிறேன். நீங்கள் ரைட் சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டு ராங் சைடு டர்ன் பண்ணாலும் அது உங்களோட விருப்பம், எப்படினாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போலாம் ராங் சைடு பார்த்து வச்சுட்டு ஸ்டிச் பண்ணி அந்த நம்ம ஃபோல்ட் பண்ணி தைச்சோம் பார்த்திங்களா, அதை அப்படியே நான் ரைட் சைடு வந்து டர்ன் பண்ணி எடுத்துக்கிடுவேன். இப்போ சைடு வந்து ஜாயின் பண்ணோம். அதுக்கு என்ன செய்யணும்னா, மேலே நம்ம பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அதிலேருந்து கீழே வர ஒரு 5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு ஓப்பன் மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சைடு வந்து ஜாயின் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஃபுல்லாக சைடு ஓப்பன் வந்து எப்படி அடிக்கும் பாருங்கள், அந்த சைட்லேருந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டா நம்ம ஸ்கர்ட் வந்து ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இதில் வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.